வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு கிளைக்கதையை நாம் சிந்திக்கலாம். ஒரு நாள் தருமன் கிருஷ்ணரை அழைத்து கொண்டு நாட்டினுடைய பகுதியில் இருவரும் அளவலாவிக் கொண்டு செல்கிறார்கள். அவ்வாறு செல்லும்போது தன்னுடைய நாட்டை கடந்து மகாபலி அரசில் பேசிக்கொண்டே சென்று கொண்டிருக்கும் போது அவர்கள் தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்று தருமர் கூற, கிருஷ்ணர் ஒரு இல்லத்தில் சென்று தண்ணீர் கேட்கிறார். அந்த இல்லத்தில் இருவருக்கும் பொற்கிண்ணத்தில் தண்ணீர் அளிக்கப்படுகிறது. தண்ணீரை அருந்திய இருவரும் அவர்களுடைய அந்த கிண்ணத்தை திருப்பி தரும்போது, கிண்ணத்தோடு தான் எதையுமே நாங்கள் கொடுப்போம், திரும்ப கிண்ணத்தை தரமாட்டோம் என்று அந்த இல்லத்தை அரசி கூறுவதை பார்த்து தர்மர் வியப்பாக பார்க்கிறார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு இன்னும் கொஞ்ச தூரம் சென்று அந்த மகாபலி அரசினுடைய அரண்மனைக்குள் செல்கிறார்கள். அவ்வாறு அழைத்து சென்ற கிருஷ்ணர் அந்த நாட்டினுடைய மகாபலி அரசை சந்தித்து, இவர்தான் பாண்டவர்களின் மூத்தவர் தர்மர், இவருடைய அரசில் ஒரு நாளைக்கு 500 பேருக்கு அன்னதானம் அளிக்கிறார், இவர் மிக சிறந்த அரசர் என்று அறிமுகம் செய்கிறார் மகாபலிக்கு. அந்த அரசர் 500 பேர்கள் அன்னதானம் அருந்துகிறார்களா? எங்கள் நாட்டில் ஒருவர் கூட அன்னதானம் அருந்த வரமாட்டார்கள். அவ்வாறு ஏழையான நாடு நான் பார்த்ததே இல்லை. 500 பேர் உணவு அருந்துவது என்பது அவர்கள் உணவுக்கு இல்லாமல் பஞ்சத்தில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. எங்கள் நாட்டில் ஒருவரும் வரமாட்டார்கள். எங்கள் நாடு அவ்வளவு ஏழையான நாடு அல்ல. அனைவருமே வசதியும் வாய்ப்புமாக அன்னதானம் வாங்குவதற்கு வருபவர்களாக ஒருவர் கூட கிடைக்க மாட்டார்கள் என்று கூறும்போது, தர்மர் 500 பேருக்கு உணவு அளித்து அந்த அகந்தையில் இருந்த அந்த அகந்தை, அந்த ஈகோ, அந்த தன்முனைப்பு, அந்த அகங்காரம், ஆணவம் அனைத்துமே சுக்கு நூறாக நொறுங்கி போகிறது அவருக்குள். திருந்துகிறார். இந்த திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் கிருஷ்ணர் அங்கு அழைத்து சென்றார் என்பது தெரிகிறது. ஆக ஈகோ இல்லாமல் இருப்பதுதான் சிறந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள ஒரு தீக்குச்சியை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது, அந்த தீக்குச்சி தலையில் தலை கனமாக இருக்கிறது. அது தன்னை அந்த பெட்டியில் மோதும் போது தீப்பிடித்துக் கொள்கிறது. அந்த தீப்பிடித்த அந்த தீ விளக்கை ஏற்றி, பல விளக்குகள் ஏற்றி அனைவரையும் வெளிச்சத்துக்கு அழைத்து செல்வதாக, அனைத்து விளக்கங்களையும் தருவதாக அமைகிறது. எவ்வாறு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈகோ என்னும் அந்த தலைகணத்தை, அந்த அகங்காரத்தை, அந்த ஆணவத்தை ஒவ்வொருவரும் தன்னை மோதி அந்த திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக மாறும் என்பதை குறிப்பிடுவதாக அமைகிறது. இந்த விளக்கத்தை அளிப்பதற்காக, தர்மரை திருத்துவதற்காக கிருஷ்ணர் அழைத்து சென்ற இந்த கதையை நாம் சிந்தையில் வைத்து, ஈகோ இல்லாமல், ஆணவம் இல்லாமல், தன்முனைப்பு இல்லாமல் நாம் நம் வாழ்வில் பயணிக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை நாம் அனைவரும் ஏற்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும், இறைநிலைக்கும், குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.